Hi friends, welcome to Showbiz Time. இன்னைக்கு வீடியோல பேபி ஷவர் ஃபங்க்ஷன்ல பேங்கிள்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு டெக்கர் பீஸ் DIY பண்ண போறோம். நான் என்னோட பேபி ஷவருக்கு இப்படி தான் டெக்கரேட் பண்ணிருந்தேன். சோ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஷூ பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இதுல இருக்கிற க்ளோசிங் பார்ட் கட் பண்ணி எடுத்துடுறேன். நெக்ஸ்ட் சைட்ஸ்ல இருக்கிற எக்ஸ்ட்ரா பீசஸும் கட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கட் பண்ண கார்ட்போர்ட் பீஸை ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு பேஸ் போர்ஷனில் ஸ்டிக் பண்ணிடுறேன். ஸோ பேஸ் நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும். நெக்ஸ்ட் பாக்ஸோட 2 சைட்ஸ்லேயும் இப்படி 3 செமி சர்க்கிள்ஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ இந்த போர்ஷனையும் கட் பண்ணி எடுத்துடலாம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஸ்டிக்ஸ் எடுத்துக்கிறேன். நம்ம கட் பண்ண போர்ஷனில் இப்படி வச்சுக்கலாம். பேங்கிள்ஸ் ஏதாவது இன்சர்ட் பண்ணிவிட்டு ஹேங் ஆகிறப்ப ஸ்பேசிங்ஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டிக்ஸ்க்கு ரிப்பன் ரோல் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டிக்ஸ் எல்லாமே நான் பிக் ஷாப்பர் பேக்லேருந்து கட் பண்ணிக்கிட்டேன். உங்ககிட்டயும் இப்படி வேஸ்ட்டாக இருக்கிற பேக்ஸ்லேருந்து ஸ்டிக்ஸ் ரிமூவ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். த்ரீ ஸ்டிக்ஸ்க்கும் ரிப்பன் ரோல் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே கோல்டன் கலர் ஃபாயில் பேப்பர் எடுத்து கொஞ்சம் கேப் விட்டு ரோல் பண்ணிக்கிறேன். இப்போ பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் இந்த பாக்ஸில் கட் பண்ண இடத்துல எல்லாமே ஸ்காட்ச் டேப் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பாக்ஸோட இன்னர் போர்ஷன் கவர் பண்ணுறதுக்கு கிராஃப்ட் ஷீட் யூஸ் பண்ண போகிறேன். கிராஃப்ட் ஷீட்ஸ் யூஸ் பண்ணால் குயிக்காக ஃபினிஷ் பண்ணிடலாம். இல்லைனா பெயிண்ட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். அண்ட் அவுட்டர் போர்ஷன் கவர் பண்ணுறதுக்கு கிளிட்டர் ஃபோம் ஷீட் யூஸ் பண்ணுறேன். ஸோ அவுட்டர் பார்ட் ஒரு ஷைனிங் லுக் கொடுக்கும். நெக்ஸ்ட் பேஸ் பார்ட்டில் சாட்டன் கிளாத் வச்சு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. என்கிட்ட சாட்டன் கிளாத் இல்லை, ஸோ நான் சாட்டன் ரிப்பன் வச்சு ஒரு பேஸ் லேயர் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி பேஸ் பார்ட் கவர் ஆகிற வரைக்கும் ஸ்டேப்பிள் பண்ணிவிட்டு சென்டரில் இருக்கிற ஓப்பனிங்ஸ்க்கு ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த ஃபேப்ரிக்கை பாக்ஸில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ சைட்ஸ் கவர் பண்ணுறதுக்கு ரெட் கலர் ஃபாயில் பேப்பர் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் கர்வ் போர்ஷனில் ஸ்டிக் பண்ணுறதுக்கு ஏர் ட்ரை க்ளே யூஸ் பண்ணி கவர் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் கார்ட்போர்ட் ஷீட்டில் 4 சர்க்கிள்ஸ் கட் பண்ணிக்கோங்க. இது கவர் பண்ணுறதுக்கு ரெட் கலர் கிளிட்டர் ஃபோம் ஷீட் ஸ்டிக் பண்ணிடுறேன். அண்ட் சர்க்கிள் சைட்ஸில் கார்ட்போர்ட் பீஸை கவர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி லேஸ் பீஸ் ஸ்டிக் பண்ணிடுறேன். ஸோ கார்ட்போர்ட் கம்ப்ளீட்டாக கவர் ஆகிடும். இப்போ அந்த பாக்ஸில் 4 வீல்ஸ் இருக்கிற மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம். 2 சைட்ஸ்லையும் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஆடாமல் இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீல்ஸ்க்கு மிரர் பீஸ் ஸ்டிக் பண்ண போகிறேன். இந்த டெக்கரேஷன் பார்ட் எல்லாமே உங்ககிட்ட என்ன திங்ஸ் இருக்கோ அது யூஸ் பண்ணிக்கோங்க. சம்கி, ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். டெக்கரேஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பேங்கிள்ஸ் எல்லாம் இன்சர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனல் லுக் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஷோபிஸ் டைம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.